கமல பார்த்தா இன்னும் அந்த பயம் இருக்குது. கௌதமி கிட்ட அப்படி சொன்னாரு. இந்த மாரியா நடிகை சாந்தி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள வந்துட்டு இப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல கமலஹாசன் என்ன எப்போதுமே போட்டு தான் பேசுவாரு அப்படிங்கிற மாரியாவும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா சாந்தி வில்லியம்ஸுக்கு பெருசா அறிமுகம் தேவையில்ல அப்படிங்கிற மாரியா நெனைக்கிறேன். ஸோ இவங்க நெறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க, சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வில்லி கேரக்டரா இருக்கட்டும், குணச்சித்திர கேரக்டரா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே பயங்கரமாக நடித்து அசத்தியிருப்பாங்க. அதுலேயும் மெட்டி ஒலி சீரியலில் பார்த்தீங்கன்னா ராஜாமாவா பலருடைய மனசையுமே கவர்ந்திருப்பாங்க. வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்த ஒரு திரைப்படத்தில் சாந்தி நடிச்சிட்டு இருக்கும்போது வில்லியம்ஸ் வந்துட்டு சாந்தியை காதலிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நீ என்னை திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சாந்தியை மிரட்டி அந்த திருமணத்துக்கு வந்துட்டு சம்மதிக்க வச்சிருக்கிறாரு. பிகாஸ் சாந்திக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தப்போ 19 வயசு தானா. ஆனால் அவங்களுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே 46 வயசா. அதோட அவங்களுடைய அவருக்கு ஏற்கனவே முதல் கல்யாணமும் ஆயிருந்த நிலையில் அவங்களுடைய மனைவி இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 2வதாக தான் சாந்தியை வந்துட்டு திருமணம் செஞ்சுருக்கிறாரு. ஆனாலுமே சாந்தியோடைய அப்பா வற்புறுத்தி தான் சாந்தியை அவருக்கு திருமணம் செஞ்சும் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸால் சாந்தி நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சதாகவும் ரீசெண்டாக அந்த பேட்டியில் கண்கலங்க பேசியிருந்தாங்க. அதோட அந்த பேட்டியில் நடிகர் கமலஹாசன் குறித்து அவங்க பேசும்போது ஆரம்ப காலகட்டத்தில் கமலஹாசன் கிட்ட தான் இவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு மலையாள படத்தில் கமலுக்கு ஜோடியாக இவங்க டான்ஸுமே ஆடி இருக்கிறாங்களாம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கமல் என்னை எங்கே பார்த்தாலுமே மிரட்டுற மாதிரி என்னடி இந்த மாதிரியாக தான் சொல்லுவாராம். அதே போல் பாபநாசம் திரைப்படத்தில் நான் நடித்தேன். அப்போது நான் கமல் சாரை பார்த்ததும் வணக்கம் மாஸ்டர்ஜி இந்த மாதிரியா பயந்தபடியே சொன்னேன். அதுக்கு கமலஹாசன் நீ என்னடி இப்பயும் பயப்படுற, உனக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சு, ஏன் இன்னும் என்னை பார்த்து பயப்படுற அப்படிங்கிற மாதிரியா கிண்டல் செஞ்சாராம். அதோட நீ இந்த மாஸ்டர்ஜின்னு கூப்பிடுறத விடமாட்டியா அப்படிங்கிற மாதிரியாவும் கேட்டாராம். நான் அதுக்கு என்றைக்குமே நீங்கள் எனக்கு குரு, அதனால் நான் உங்களை அப்படி தான் கூப்பிடுவேன்னு சொன்னேன். அதுக்கு கமல் கௌதமி கிட்ட பார்த்தியா என்னை பார்த்து எப்படி கூப்பிடுறா இந்த மாதிரியா கெத்தாக சொன்னாராம். அதே போல் கமலுக்கும் சாந்தியினுடைய கணவர் வில்லியம்ஸுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்குது. அது பற்றியுமே அந்த பேட்டியில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதில் அவங்க பேசும்போது விஷ்ணு விஜயனுடைய படத்தில் வில்லியம்ஸை நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கமல் சார் சொல்லுவாராம். ஸோ அதனாலேயே ராஜலீலா படத்தில் நடிக்கும்போது வில்லியம்ஸுக்கு கமலோட பிரச்சனை வந்திருக்குது. அப்போது வில்லியம்ஸ் கமல் சாரை அடிக்க போயிட்டாராம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கமலுக்கு வில்லியம்ஸை பிடிக்காதான். நான் வில்லியம்ஸை திருமணம் செஞ்சது கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியாகவும் சாந்தி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அதோட சாந்தி வில்லியம்ஸும் கமலஹாசனும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 11 வயசில் தங்கப்பன் மாஸ்டர் கிட்ட ப்ராக்டிஸ் போவாங்களாம். அப்போது 2 பேருமே முக்கிட்கலை கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்களாம். அந்த படம் ஃபுல்லாகவே டான்ஸ் குரூப் பற்றின கதையாக தான் இருக்குமா. அப்போது கமல் சார் தான் சாந்தி வில்லியம்ஸுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்டியில் சாந்தி வில்லியம்ஸ் வந்துட்டு ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.